ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். Therefore, having been justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. இங்கே என்ன போட்டிருக்குது? We have peace with God through our Lord Jesus Christ. தேவனிடத்தில் சமாதானம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனிடத்தில், பிதாவாகிய தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தேவ சமாதானத்தை குறித்து அநேகருக்கு அறிவு உண்டு. தேவ சமாதானம், பீஸ் ஆஃப் காட், அதாவது தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானம். அதை தான் நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். எல்லாருக்குமே அதுதான் விருப்பமாக இருக்குது. ஆனால் முதல்ல தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக முதலில் நாம் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ தேவனிடத்தில் சமாதானம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, அப்போது தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே ஏதோ ஒரு பகைமை, எனிமிட்டி, பகை உணர்வு இருந்ததாக நமக்கு தெரிகிறது. அதற்குரிய வேத வசனத்தை நாம் வாசித்தால் அது நமக்கு புரியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நாம் தேவனுக்கு யாராக இருந்தோம்? சத்துருக்களாக இருந்தோம். we were enemies to God. நாம் சத்துருக்களாக இருந்தோம் என்கிறதை இந்த இடத்துல தெளிவாக இந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். For if when we were enemies, we were reconciled to God through the death of His Son, much more, having been reconciled, we shall be saved by His life. அப்போ அந்த ரெக்கன்சைல்டுன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கி விடுகிற ஒரு அனுபவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்தாரே, அவருடைய மரணத்தின் மூலமாக அநேக காரியங்கள் நமக்கு நடந்திருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பிதாவாகிய தேவனோடு அந்த பாவம் என்கிற பகைமையை சிலுவையிலே தகர்த்து நம்மையும் தேவனையும் அங்கே ரெக்கன்சைல் பண்ணி விடுகிறார். ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அந்த இடத்துல ஒப்புரவாக்கி விடுகிறார். ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து விடுகிறார். இதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இப்படி அவர் ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நம்மளை கொண்டு போய் நிறுத்தினபடினால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறது? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பீஸ் வித் காட். அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். Colossians chapter 1 verses 20 and 21. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பார்த்தீங்களா? என்ன சமாதானம்? நம்ம எல்லாரும் யோசித்துக்குவோம்,
எனக்கு இருதயத்தில் கிடைக்கிற சமாதானம், எனக்கு கிடைக்கிற நிம்மதி, அந்த சமாதானத்தை தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உண்டாக்குனாருன்னு. அப்படி அல்ல. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்மையும் தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கி நம்மை அவரோடு கூட சமாதானப்படுத்தி விடுகிறார். அதை தான் இது குறிக்குது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ பாருங்க, பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையில ஒரு பகை உணர்வு இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே, அவர் கல்வாரி சிலுவையிலே அடைந்த மரணத்தினாலே பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அங்கே என்ன செய்கிறாராம், ஒப்புரவாக்கி ரெக்கன்சைல் பண்ணி விடுகிறார். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். அப்போ பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையில ஒரு பகைமை, எனிமிட்டி இருந்துச்சு. அதை எல்லாவற்றையும் சிலுவையில் தகர்த்தெறிந்து ஆண்டவர் அங்கே ஒப்புரவாக்கி அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதே கொலோசியரில் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பார்த்தீங்களா, எத்தனை விஷயம் அது சொல்லப்படுகிறது. ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கினார். அவர் அடைந்த மாம்ச சரீரத்தினாலே நம்மை எப்படிப்பட்டவர்களாக பிதாவுக்கு முன்பாக நிறுத்த, சத்துருக்களாய் இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்போது இப்படி ஒப்புரவாக்கினதினாலே நமக்கு கிடைத்த பாக்கியம் என்னவென்று பார்த்தால், நாம் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அதை தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவ சமாதானம் நதியை போல் பாய்ந்து வரும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னைக்கு ஒருவேளை அநேகர் தேவ சமாதானம் இல்லாமல் ஒருவேளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் முதல்ல நீங்கள் தேவனிடத்தில் சமாதானம் பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிங்கள். அவர் அடைந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதனாலே உங்களுக்கு ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணினார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக மரித்து பிழைத்த இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறவர்களாய் மாறி தேவ சமாதானத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்காப்பராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.